நான் அங்கே போகிறேன். பாருங்கள், இதுவரைக்கும் நான் யாருடைய அழைப்பு புரியலை, கர்த்தருடைய அழைப்பு புரியலை, கர்த்தருடைய திட்டத்தை புரியலை. ஏன்னா இன்றைக்கு அநேக பேர் அப்படித்தான் இருப்போம். இவ்வளோ பிரச்சனையிலையும் இவ்வளோ நெருக்கத்திலையும் இவ்வளோ பாடலையும் கர்த்தரையே உங்களை வச்சிருக்கா தெரியுமா? அவருக்கு நீங்கள் வேணுன்றதாலலாம் இவ்வளவு சூழ்நிலையும் உங்களுக்கு அனுமதிக்கிறாரு. நம்ம அதுவரை நம்ம புரிய மாட்டோம். எப்போ புரியும் தெரியுமா? ஆண்டவர் எப்போ நம்மளை அதிகமாக உடைச்சி வெளியில் எடுக்கிறாரோ அப்போ தான் தெரியும், ஆண்டவரே நீர் என்னை பயன்படுத்துறதுக்கு தான் இவ்வளோ காரியத்தை அனுமதிச்சிருக்கிறீங்கன்னு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதே சென்னையில் மீனம்பாக்கத்தில் என்னுடைய பாஸ்போர்ட்டை முடித்து 2013 லாஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இலங்கை தேசத்துக்கு நான் போகிறேன். இலங்கை தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கற்பனை எப்படி, என்னுடைய அம்மாவுடைய சகோதரங்களை எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, என்னுடைய அப்பாவுடைய சகோதரங்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க என்று சொல்லி நான் யாருடைய வீட்டை நம்பி நான் அங்கே போனனோ, அங்கே போகும் பொழுது பாருங்க, அவங்க என்னை ஏர்போர்ட்டில் கூப்பிட்டாங்க. என்னை நல்லா வச்சு என்ன செஞ்சாங்க, 1 மாதம் நல்லா கவனிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களால என்னை கவனிக்க முடியல. ஒவ்வொரு சொந்தக்கார வீட்லையும் 10 நாள் இங்கே, 10 நாள் அங்கே, 5 நாள் இங்கே, 5 நாள்